நாகமான் அப்படின்னு சொல்லி ஒரு படைத்தலைவன் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 5 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவன் ஐய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாய் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அடுத்து பாருங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானி மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள். நாகமான் இவன் ஒரு படைத்தலைவன், மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு வியாதி இருந்தது. என்ன வியாதி என்றால் குஷ்டரோகம். குஷ்டரோக வியாதி என்பது அது மிக கொடூரமான ஒரு வியாதி. அந்த நாகமானுக்கு அந்த வியாதி இருக்கிறது. அந்த நாகமான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலில் போய் அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அடிமையாக கொண்டு வராரு. அப்போ அதில் ஒரு சின்ன பிள்ளைய என்ன பண்ணுறான்னா, தான் வீட்டுக்கு தான் மனைவிக்கு வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைய தான் வீட்டில் வச்சுக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த சிறு பெண்ணும் கர்த்தரை நன்கு அறிந்தவள். அல்லேலூயா. அவள் கர்த்தரை நன்கு அறிந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அழகாக சத்தியத்தை பேசுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த பொண்ணு அந்த நாகமானுடைய மனைவிட்டு சொல்கிறா, நாச்சியாரே நாச்சியாரே, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அங்கே நம்ம எஜமான் போனார்னா அவருக்கு என்ன ஆயிரும், இந்த குஷ்டரோக வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவள் ஒரு சிறு பெண், சின்ன பிள்ளை தான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அவளை அவர்கள் அடிமையாக வைத்திருக்கிறார்கள். வீட்டில் வேலை பார்க்குறதுக்காக, வீட்டு வேலை பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. அடிமையாக வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஏன்னா 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணை என்ன பண்ணணும், வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவள் என்ன பண்ணுறா, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எப்படியாவது படைத்தலைவனாகிய நாகமானை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும், அவருக்கு சுகத்தை எப்படியாவது பெறுவதற்கு நம்ம வழியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறாள். சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நம்ம எஜமான் அங்கே போனார்னா சரியாயிரும். அதே போல் அவர் அங்கே போனார். அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யோர்தானில் போய் 7 முறை முங்குங்க அப்படிங்கிறாரு. அவர் 7 முறை முங்கும் பொழுது 7ஆவது முறை முங்கி எந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாகமானுக்கு அவனும் என்னெல்லாமோ வைத்தியம் பார்த்துருப்பாரு, ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பொண்ணை சொன்னதுனால சமாரியாவுக்கு போகிறாரு. அங்கே அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது 7 முறை முங்க சொல்கிறாரு. முதல்ல தயங்குறாரு. ஆனால் கூட போன ஊழியர்களோ வேலைக்காரங்களோ சொல்கிறாங்க, மற்ற ஏதாவது கஷ்டமாக சொன்னால் செஞ்சுருப்பீங்களா, இது ஈஸியானதானே சொல்கிறாரு, செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒவ்வொரு முறைமாக முங்கி முங்கி பார்க்குறாரு. முறை முங்கி எந்திக்காரு, ஒன்றுமே ஆகலை. 2வது முறை முங்கி எந்திக்காரு, ஒன்றுமே ஆகலை. இப்படி 6 முறை முங்கி எந்திக்கிறார். சரீரத்தில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. உடனே 7ஆவது முறை முங்கி எந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று. குஷ்டரோக வியாதி அவனுடைய சரீரத்தை விட்டு வெளியேறிவிட்டது. அல்லேலூயா. அவனுக்குள்ள சரீரத்தில் பரிபூர்ணமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். சரீரத்தில் மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்துமாவிலையும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். அதில் பாருங்க, 15ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறி